வெல்கம் டு ஹரிசுவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டான சீதாப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தண்ணியில் செஞ்சோம்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இதை சாப்பிட்றதும் அவ்வளோவா முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் தான் இந்த சீதாப்பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதனுடைய நடுப்பகுதியெல்லாம் ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய மூடியை போட்டு நம்ம பல்ஸ் மோல்ல ஒரு சுற்றி வந்துடலாம். அதுக்கப்புறம் 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதனால அந்த பாலில் கொஞ்சமாக சேர்த்து திரும்பவும் பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி வந்துடலாம். நம்ம திரும்பவும் அரைச்சோம்னா நம்ம சீர் நம்மளுக்கு அரைச்சி கிடைக்கும். அதனால் 2 தடவை ஒரு சுற்றுனா போதும். இப்போ இதை தேங்காய் பால் வடிகட்டுங்க. அப்போ தான் இந்த எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இது சதையோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுங்க. அதாவது நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மீதி உள்ள பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சீத்தாப்பழம் நார்மலாகவே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம இனிப்பு சுவைக்காக ஜீனி, வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது எது சேர்த்தாலும் சரி, அது உங்கள் ஆப்ஷன் தான். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், பாயசம் மாதிரியும் இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இல்லை முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதை கூட பொடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கிட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ஐஸ் கியூப்ஸ் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வெயில் காலத்துக்கு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான சீதாப்பழ மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.